ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் LS Info. இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்கிறதா இருக்குது. நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷம் RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான்ஸ் தெரியும், அந்த பெல் ஐக்கான்ஸில் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறதா இருக்கேன் அப்படின்னா, இந்த இயர் அதாவது 2024லேருந்து 25 அகாடமிக் இயரில் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள நீங்கள் RTE எஜுகேஷனில் எல்கேஜிக்கு நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா, எல்கேஜி சேர்க்குறதுக்கு ஒரு குழந்தையோட ஏஜ் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் உங்கள் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படின்னு என்னால் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியல. அதனால் பொதுவாக நான் சொல்கிறேன், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், இல்லைனா எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு RTE எஜுகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது எல்கேஜிக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறதா இருக்கேன். 2020 இயர் வந்து 2020ல் 8th மந்த்து ஃபஸ்ட்டு, அதாவது ஆகஸ்ட் 1 2020ல் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 2021 7வது மாதம் 31வது தேதிக்குள்ளே பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எல்கேஜி அப்ளை பண்ணலாம். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். 2020ல் ஆகஸ்ட் மாதம் 1 பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 2021 வருஷத்தில் 7வது மாதம் 31 வரைக்கும் பிறந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம் RTE எஜுகேஷனில். அதுக்கப்புறம் 7வது மாதத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டில் வந்துட்டு முன்னாடியே பிறந்தவங்க, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடியே பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, ஜூன் ஜூலை மந்த், அது மாதிரி பிறந்தவங்க யாருக்குமே வந்துட்டு RTE எஜுகேஷனில் அப்ளை பண்ண முடியாது. இதுதான் போன வருஷம் ஃபாலோ பண்ண ரூலு. இந்த வருஷத்தில் பெருசாக எந்த மாற்றமும் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு 3லேருந்து 4 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைய வந்துட்டு RTE எஜுகேஷனில் எல்கேஜிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 4 வயசுக்கு மேலே ஆகிட்டாலோ இல்லை 3 வயசுக்கு குறைவாக இருந்தாலோ வந்து எல்கேஜிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து RTE அட்மிஷன் வந்து போட முடியாது. அதுக்கான டேட்டு, மந்த்து எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து 2019ல் பிறந்தவங்களெல்லாம் டேட் ஆஃப் பர்த் காட்டியிருந்தீங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 2020ல் பிறந்திருக்கணும். அதுவும் வந்துட்டு 8வது மாதத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 2020ல் 8வது மாதத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களா இருக்கணும். அதே மாதிரி எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 2021ல் 7வது மாதத்துக்குள்ளே பிறந்த குழந்தைங்களா இருக்கணும். இதுக்கு இடைப்பட்ட பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லைனா இதுக்கு இடைப்பட்ட டேட் ஆஃப் பர்த் உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த வருடத்திற்கான RTE எஜுகேஷனுக்கு, அதாவது ஃப்ரீ எஜுகேஷனுக்கு உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.